சொல்லி கொடுத்தாதான் ஒரு செயின் ப்ராசஸ் தான். ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுறீங்களா, அவங்க இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுறாங்களா, அந்த செயின் ரியாக்ஷன் தான். அந்த செயின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும். வீட்டில் ஆம்பளைங்களுக்கு எடுத்து சொல்லணும், ஏங்க வீடே நம்மளால் பார்த்துக்க முடியும், வீட்டில் நம்ம ஆம்பளைங்க பார்த்துக்க முடியாதா என்ன? ஒரு குடும்ப தலைவி நீங்கள் இருக்கீங்க, ஒரு இல்லத்தரசியை நீங்கள் இருக்கீங்க, ஒரு குடும்பத்தை பார்த்துக்கும் போது நீங்கள் ஏன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி இந்த மாநிலத்தை உங்களால் பார்த்துக்க முடியாதா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நினச்சி பாருங்க, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது யாருக்கு அதை தைரியம் வருமா பெண்களுக்கு எதிராக பேசுறதுக்கு, பெண்கள்கிட்ட ஒரு சில்மிஷம் பண்ணுறதுக்கு? ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 65% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக இருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு 7 வயசு இல்லை 4 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு ஒரு மூதாட்டி வரைக்கும் பெண்களுக்கு எதிரானாக எல்லா கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. ரேப் இருக்கட்டும், பாலியல் தொல்லை இருக்கட்டும், இல்லை நடு ரோட்டில் சேனை அறுத்துட்டு போகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய இளைஞர்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம நாடு முன்னேறும். அடுத்த தலைமுறை நம்ம சொல்கிறோம், அடுத்த தலைமுறை நம்ம பாதுகாப்பு வச்சாதான் நம்ம நாடு நம்ம மாநிலம் முன்னேறும். ஆனால் திமுக ஆட்சியில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க? போதை பழக்கத்தை ஆளாக்கி வச்சுருக்காங்க. தெருக்கு தெரு டாஸ்மாக் திறந்து வச்சுருக்காங்க. பள்ளிக்கூடம் இருக்கட்டும், கல்லூரி இருக்கட்டும், வீட்டு வசதிகள் இருக்கட்டும், எங்கெல்லாம் ஒரு மக்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு ஆளாக்க முடியுமோ அங்கே போதைப் பொருட்கள் ஈஸியாக அவங்க கைக்கு கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி யாராவது ஒருத்தர் மேடையில் நாங்கள் இருக்கும்போது மட்டும் வச்சா போதாது, நீங்கள் மட்டும் இங்கே இருக்கும் போதாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டாதான் உண்டு. எல்லாரும் சேர்ந்து இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகணும். அப்போ தான் நம்ம நாடு, நம்ம மாநிலம், நம்ம வீடு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அடுத்த தலைமுறை நம்மளால் முன்னேற முடியும். ஒரு தைரியமாக பெண்கள் வெளியில் போக முடியும். மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார், என்னைக்கு ஒரு பெண் தலையிலேருந்து கால் வரைக்கும் நகையெல்லாம் அணிந்து நைட் 2 மணிக்கு வெளியில் போகிறாளோ, பாதுகாப்பாக வெளியில் போகிறாளோ, தைரியமாக வெளியில் போகிறாளோ, அப்போ தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குன்னா. இந்தியா முழுவதும் சுதந்திரம் இருக்குது, தமிழகத்தில் மட்டும் சுதந்திரம் இங்கே வரல. நமக்கு அது வரணும். இந்த தேர்தலில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நான் அரசியலுக்கு புதுசாக இருக்கேன், ஆனால் இங்கே மேடையில் இருக்கிறவங்க வானதிமா இருக்கட்டும், வளர்மதிமா இருக்கட்டும், கீதமாக இருக்கட்டும், எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இன்னைக்கு தமிழகத்துக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் தமிழகத்தில் பெண்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு காரணம் அதுதானே. எல்லாமே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்ல. உங்கள் வீட்டில் எல்லாரும் பெண் குழந்தை பெற்று வச்சுருக்கீங்கல்ல. நானும் 2 பெண் குழந்தைங்க பெற்று வச்சுருக்கேன். வேலைக்கு போகிறாங்க 2 பேரும். ஆனால் வெளியில் போகும்போது ஃபோன் பண்ணு. அவங்க என்ன வண்டியில் இதை போகிறாங்களா இல்லையே, ஆட்டோவில் போவாங்க, ஊபர் எடுப்பாங்க, டாக்ஸி எடுப்பாங்க, போவாங்க, ரேப்பிடோ எடுப்பாங்க, போவாங்க. ஆனால் வெளியில் போகும்போது ஃபோன் பண்ணு, ஒரு இடத்துல போய் சேர்ந்தோடனே ஃபோன் பண்ணு, லைவ் லொக்கேஷன் அனுப்பு. லைவ் லொக்கேஷனில் பார்த்தா இந்த நேரத்தில் சேர வேண்டியதாக இருந்திருக்கும், ஏன் இன்னும் சேரலைன்னா உண்மையில் வயிற்றில் நெருப்பு கட்டி உட்காந்துட்ருக்கோம். உங்கள் வீடு என் வீடு வித்தியாசம் கிடையாது. பெண்கள் பெற்றவங்களை எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த தேர்தல் இருக்குது. இந்த தேர்தலில் கஷ்டப்பட்டு எல்லா கெட்டதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கண்டிப்பாக கஞ்சா இல்லைங்க, டாஸ்மார்க் ஒழிக்கணுங்க. டாஸ்மார்க்கே முதல்ல ஒழிச்சாலே போதும். இது என்னங்க, டாஸ்மாக் திறந்து வச்சுதான் தமிழகம் முன்னேறணுமா என்ன? காசு வரணுமா என்ன? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தா, ஒவ்வொரு பெண்ணுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமாக நம்மளால மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஆமாங்கம்மா. ஏன் 2 நாள் முன்னாடி பார்த்தீங்களே, பஸ் ஸ்டாண்டில் 2 ஆம்பளை பசங்க 12வது கிளாஸ் படிக்கிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு எந்த அளவுக்கு சில்மிஷம் பண்ணியிருக்காங்க.